மற்றும் ஒரு அண்மை செய்தி, அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தில் தாவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 1214 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட சுமார் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்ந்தால் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம் மொத்தமாக பாழாகிவிடும் என்றும் பாஜக மாநில தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடிநீர், கழிப்பறை, போதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளிகள் முடங்கியுள்ளதாகவும், போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தனது ஆஸ்தான நாயகரின் பெருமைகளை பரப்புவதில் ஆர்வம் காட்டாமல் காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தில் தாவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 1214 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட சுமார் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்ந்தால் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம் மொத்தமாக பாழாகிவிடும் என்றும் பாஜக மாநில தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடிநீர், கழிப்பறை, போதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளிகள் முடங்கியுள்ளதாகவும், போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தனது ஆஸ்தான நாயகரின் பெருமைகளை பரப்புவதில் ஆர்வம் காட்டாமல் காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.